காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்திற்குரிய தலைப்பு முடிவெடுப்பதில் பங்கேற்போம். பார்ட்டிசிபேஷன் இன் டெசிஷன் மேக்கிங். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 21. போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முக தாட்சண்யம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைய தியான பகுதி லூக்கா 20 வசனங்கள் 20 முதல் 26 முடிய. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முக தாட்சண்யம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருந்தார்கள். முடிவெடுப்பதில் பங்கேற்போம். 15 ஆகஸ்ட் 1947 இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சி பிடியிலிருந்து விடுதலை அடைந்து சுதந்திர நாடாக மாறியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராடி சிறை சென்று உடல் நலம் குன்றி உயிர் நீத்து இந்திய திருநாட்டின் சுதந்திரத்தை பெற்று தந்தனர். ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் இதில் பங்கேற்றனர் என்றில்லாமல் அனைத்து சாதி சமய மக்களும் தங்கள் அடையாளங்களை கடந்து வெகுவாய் தங்களுடைய பங்களிப்பினை அளித்திருந்தார்கள். ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தாலும்
பல நிலைகளில் வேறு வகையான ஆதிக்க சக்திகளின் கீழ்தான் இன்றளவும் ஏழை எளிய சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர். விடுதலை பெற்றுவிட்டோம் என்று நின்று விடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கும் விடுதலை உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிற தொலைநோக்கோடு நம்முடைய பயணத்தை தொடர்வதும், முக்கியமான முடிவுகள் எட்டப்படும் பொழுது நாம் ஒதுங்கிக் கொள்ளாமலும் ஓரம் கட்டப்படாமலும் பங்களிப்பை செலுத்துவதில் முனைப்பு காட்டுவது அவசியம். முடியாட்சி தவிர்த்து குடியாட்சி நடைபெற வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் நோக்கம். ஆனால் இன்று பெரும்பான் வாதமும் ஒற்றை மைய கோட்பாடும் நம் நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் உள்ளன என்பதை அறிந்திருப்பீர்கள். சிறுபான்மையினருக்கும் இன்றைய திருச்சபைக்கும் பெரும் சவாலாக அமைந்துள்ளது. பிற நலம் கருதாது தனது காரியம் நிறைவேறினால் போதும், தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் நல்ல கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், வாழ்வு என கிறிஸ்தவர்கள் சுயநலமாக வாழும் இந்த சூழலிலே திருச்சபையானது தனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளவும், ஆயத்தத்துடன் செயல்படவும், அதிகாரத்தில் பங்கெடுத்து இறைநிதியை வெளிப்படுத்தவும் அழைப்பு பெற்றுள்ளது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திருமறை பகுதிகள் சார்ந்து ஆண்டவர் நமக்கு காட்டும் கடமைகள் குறித்து சற்று தியானிப்போம். முதலாவதாக, ஆலோசனை கொடுங்கள். இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் கருத்து சுதந்திரமும் உண்டு. நம்முடைய கருத்துரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டமும் உறுதி செய்கிறது. நம் கருத்துக்களை ஏற்ற வேளையில் ஏற்ற இடங்களில் நாம் வெளிக்கொணர்வது சிறப்புக்குரியதை அமையும். நீதிமொழிகளின் ஆக்கியோன் இதை குறித்து சொல்லும் போது, தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கரிக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 25:11 படிக்கிறோம். இந்திய நாட்டில் கிறிஸ்தவர் சமயத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினராக அந்நியராக கருதப்பட்டாலும் நலமானதை முன்னிறுத்தி கருத்துக்களை முன்வைப்பது, ஆலோசனை கொடுப்பது நமது கடமை. இஸ்ரேல் மக்களை மோசே நடத்தி விசாரணை செய்து சரியான நீதி வழங்கினார். மக்கள் தூரமான இடங்களில் இருந்து வந்து காலை முதல் மாலை வரை மோசையை சுற்றிலும் நின்று காத்திருந்து நீதி பெற்று சென்றனர். இதை கண்ட மோசையின் மாமனாகிய எத்திரோ, நீ செயல்படுகிற முறை சரியல்ல, நீரும் உம்மோடுள்ள இந்த மக்களும் களைத்து போவார்கள், இதை உம்மால் தாங்க முடியாது, தனியாளாக இப்பணியை உம்மால் செய்ய முடியாது என மோசேக்கும் மக்களுக்கும் அந்த நீதி விசாரணை முறையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மோசையிடம் சுட்டி காட்டுகிறார். அதே போன்று நம்முடைய நல் ஆலோசனைகளும் பலரை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழிநடத்தும் என்பதை உணர்ந்து பிறருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஆட்களை அனுப்புங்கள். ஆலோசனை சரியான நிலையில் கொடுக்கப்பட வேண்டுமெனில் நம்முடைய பங்களிப்பு விடுதலை வாழ்விற்கு உதவியாக இருக்க வேண்டுமானால் அதற்கு சரியான ஆயத்தத்தோடு கூடிய செயல்பாடு அவசியம். நாம் தெரிவிக்க விரும்பும் ஆலோசனைகளை, நாம் செய்ய விளைகின்ற உதவிகளை நாமவோ அல்லது அடுத்திருப்பவர் மூலமாகவோ செய்வது சால சிறந்தது. கடிதத்தின் சாராம்சமும் யூதா சீலா வருகையும் அந்தியோக்கியா மக்களுக்கு ஊக்கத்தை மகிழ்ச்சியும் கொடுத்தது அன்று. இறை வாக்கினராய் இருந்த யூதாவும் சீலாவும் அங்கு இருந்த நாட்களில் அம்மக்களுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்துகின்றனர். முடிவெடுப்பதில் எருசலேம் சங்கத்தினரோடு உடனிருந்த யூதாவும் சீலாவும் எட்டப்பட்ட முடிவினை செயல்படுத்தி முடிக்கும் வரை தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தனர் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவரை நாடுங்கள். ஆண்டவர் துணையின்றி நாம் எந்த ஒரு செயலையும் செய்துவிட முடியாது. ஒருவேளை நாம் ஆலோசனை கொடுக்கலாம், ஆட்களை அனுப்பலாம், ஆனால் ஒரு செயல் நமக்கு கைகூடி வர வேண்டுமானால் ஆண்டவருடைய அனுகிரகம் தேவை. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நாம் அவரை சார்ந்திருப்பது அவசியம். அகாசுவேறு மன்னன் ஆட்சி காலத்திலே ஆமான் யூதர்களை அழிக்க திட்டம் தீட்டிய பொழுது எஸ்தரை அரசரிடம் அனுப்ப வேண்டும் என்கிற ஆலோசனை மொர்தகாய் வழியாய் வருகிறது. ஆனால் அது எளிதான காரியம் அல்ல. அதனுடைய முடிவு பரிதாபம் என்பதை அறிந்த எஸ்தர் ஆண்டவருடைய உதவியை நாட முற்படுகிறார். ஆண்டவரை கிட்டி சேரும் முயற்சியில் எஸ்தர் மொர்தகாயிடம் கூறுவது, சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேருங்கள், எனக்காக நீங்கள் நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீர்களாக, நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம் என்கிறார். எஸ்தர் 4:16 படிக்கிறோம். அதனுடைய தொடர் நிகழ்வினை நாம் உற்று நோக்கும் போது எஸ்தருக்கு அரசருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. செருக்குற்று ஒரு இனத்தையே அழிக்க முற்பட்ட ஆமானுடைய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டு
யூத மக்கள் காப்பாற்றப்பட அரசி எஸ்தர் அகாஸ்வேரு மன்னருடைய முடிவுகளில் தலையீடு செய்து முறையீடு செய்து தன் மக்களை காப்பாற்றுகிறார். எஸ்தர் இத்தகைய நிலையில் சிறப்பாக செயல்பட அரசருடைய கண்களில் தயவு கிடைக்க ஆண்டவரை நாடுகிறார் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். ஒருவேளை எஸ்தரை போன்ற சிறப்பு அதிகாரம் எல்லாரிடத்திலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கிருந்த யூத மக்கள் எப்படி விடுதலைக்காக அதற்காக முயற்சி எடுக்கும் தலைவர்களுக்காக ஆண்டவரை நாடினார்களோ அதே போன்று நீங்களும் நானும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை நாம் நாட அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை நாம் உற்று நோக்கும் பொழுது சீஷருக்கு வரி செலுத்துதல் ஒரு முடிவினை இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அறிய வேண்டுமெனவும் அதனோட அவரை குற்றப்படுத்த வேண்டுமெனவும் ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவோடு வந்தது. அவருடைய பேச்சில் பாகுபாடு பெற்ற நிலைப்பாட்டை கண்டு குற்றம் சாட்ட முடியாமல் வியந்து போயினர். போதகரே, நீ சொல்வதும் கற்பிப்பதும் சரியே. நீர் ஆள் பார்த்து செயல்படாதவர், ஆண்டவரின் நிறைய உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்று சொல்லி லூக்கா 20:21 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நற்சாட்சி அந்த மக்கள் அங்கே கூறுகின்றனர். நாமும் அருமையானவர்களே, பொது வாழ்வில் செயல்பட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நடுநிலையாளர்களாக நேர்மையாக உண்மையாக நம்முடைய கடமை செய்வது நல்ல சாட்சியுள்ள வாழ்விற்கு நேராய் நம்மை வழி நடத்தும். இந்த சமயம் நீ மௌனமாய் இருந்தால் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு வேறொரு இடத்திலிருந்து தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர்கள். யார் அறிவார்கள்? ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும் என்று எஸ்தர் 4:14 படிக்கிறோம். எஸ்தருடைய மொர்தெகாயின் எச்சரிப்பு எப்பொழுதும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். அருமையானவர்களே, அத்தகைய நிலையில் கடினமான சூழல்னாலும் பயப்படாமல் துணிவுடன் கவனமுடன் முடிவெடுப்பதில் பங்கேற்பும் வண்ணம் ஆலோசனை கொடுப்போம், ஆட்களை அனுப்புவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நாம் நாடுவோம். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்க நிதானமாய் பேசி உபதேசித்து முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதித்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேர்மையான வாழ்வை நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி உலகத்திலே பேச வேண்டும், எப்படி பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியிலே நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை உம்மை நிலைநிறுத்த முடியுமோ அப்படி நிலைநிறுத்த எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேச்சிலே எங்களுடைய பங்கேற்பிலே உண்மைகளோட நடந்து கொள்ள நீங்க எப்படி முடிவுகளை எடுத்தீங்களோ அந்த உலகத்திலே அப்படியே நாங்கள் முடிவுகளை எடுத்து வாழ எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் உடைய விசுவாசிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆட்களை அனுப்பவும், வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஆலோசனை கொடுக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய அனுகிரகம் தேவை என்று வந்திருக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.